இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பதிஞ்சிருக்கு. நான் தேர் கொண்டு போகிறத வச்சுக்காங்கண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி போத்தின் விலையை கேட்டிங்கன்னா தலை சுற்றிடுவீங்க. அதாவது அந்த என்ன மாரடைப்பு மற்றும் வேறு நோய்கள் இருந்தால் கொஞ்சம் இதை கவனம் பார்த்துக்கலுங்க. இந்த தண்ணியின் விலையை பார்த்தீங்கன்னா வெளியே 60 ரூபா தாண்டா, 70 ரூபா போட்டு 60 ரூபா கொடுக்காங்கடா. இங்கே 100 ரூபா. இது வந்து இப்போ அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் இப்போ நம்ம இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருக்கோயில் தானே. திருக்கோயில் என்ன மாரியம்மன் கோயில்? மங்கம் மாரியம்மன் கோயில். அன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பூசை, வருஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். அதாவது ஒரு நாள் பூசை இப்போ தொடங்கி இப்போ காலையில் நேரத்தோடு முடிஞ்சு நினைக்கிறேன். இது நமக்கே புதுசு தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு வாரேன். ஃபஸ்ட் டைம். இதுக்கு முதல்ல நீ வந்திருக்கியாடா? இவன் ஏற்கனவே வந்து இருக்கேன். நான் முதல் தடவை வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சனம், தூரத்தில் எல்லா ஊர்லேருந்தும் ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சனம் வந்திருக்கு. நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலில் நிற்கும். இப்போ நம்ம திருக்கோயிலில் இருக்கிற திருக்கோயில் விநாயகபுரமா எனக்கு தெரியாது. ப்ரோ கூட்டிகிட்டு வந்தான். இப்போ நம்ம இந்த மணலுக்குலாம் போகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கழிவோட்டு நிரப்பிக்காங்க கோயிலுக்கு போகிற அளவுக்குண்ணே. இப்போ இந்த கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் பார்த்தீங்கன்னா என்ன கோயில் பேர்? மங்கம்மாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூசை. ரோட்டு தான் இப்போ கொஞ்சம் இது மோசம். போகிறதுக்காக மட்டும் நம்ம வாரம் தெரிஞ்சு போட்டுருக்காங்களா? நம்ம வாரம் இதில் அந்த கோயிலில் தேர் இழுக்குது. தேர் இழுக்குதா? தேர் இழுக்குது. இதுக்குள்ளே மட்டும் தான் இழுக்குது. தென்னங்காடு தான் ஃபுல்லாக. சரிங்க. சரியா கடற்கரை பக்கம் வந்து சரியாக இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. என்னால் கிளியர் தெரியல. நிறைய பேருக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். இழுத்து வந்து அப்பணும். என்ன நின்றுட்டு உண்டு ஹீட்டாக நின்றுட்டு ஃபுல்லாக காட்டு வழி பயணம் தானே. நம்ம இப்போ எப்படி தான் டிராஃபிக்கில் நிற்கணும். இதெல்லாம் ஒரு வகையான புது அனுபவம் தான். நானும் முதல் தடவை எண்டை தந்துக்கு. ஓ, எங்கே ரெஸ்ட்டில் நடக்குது அதில் வட்டியாக கடைகளை படுத்து வித்துட்டு அப்படியே போகலாம். எல்லாம் ரூமில் நடக்குது. டேய், தேங்காய் அஞ்சிட்டு போகலாம் போல போய்க்கல அப்படியே. கல்லை பற்றி போகிறல உங்களோட சேர்ந்து அப்படி தானே. யார் யாருக்கு எப்படி அனுபவம் இருக்குன்னு தெரியல. என்ஜாய் பண்ணி வருவீங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் எனக்கே ஒரு புது அனுபவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த நான் இப்போ முதல் தடவை வரேன். இது வந்து இந்த கோயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு நாள் பூசையும் ஒரு நாளைக்கு மட்டும் தான் நடக்குமா. ஒரு நடக்காது, வருஷத்தில் ஒருக்கா தான். இன்னும் எவ்வளோ தூரம் முறை போகணும்? இன்னும் 1 கிலோ 2 மீட்டரா? இங்கே இப்போ எங்கள் ஆட்டோ தள்ளுறானு. நீ என்னத்தை தள்ள விட போறியோ? விடு விடு, மக்களுக்கு ஏசாது. காவடி கொண்டு வராங்க. காவடி போகுது. பெரிய கோயிலா அப்புறம் இது? சரி, நாங்கள் அங்கால வச்சு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மக்கள் கூட்டம் படையெடுத்து போகுது கோயிலை. இப்போ படையெடுக்கிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போகிறது பார்க்கிங் போடணும். இப்போ பைக்குக்கு எங்கே போட்டிருக்காங்க? ரந்தா போட்டிருக்காங்கண்ணே. முன்னுக்கு போய் போடுற அளவுக்கு பார்க்கணும். எங்கேயாச்சும் நம்ம தானே
ஆனால் விட மாட்டான்னு சொல்கிறோம், டே மறிக்கான்னு சொல்கிறோம். ஹெல்மெட்டு வாங்குவாங்கடா அப்படியே. ஆனால் ஒரே ரூபாய்க்கு தான் உள்ளே போகுமா? இங்கே இப்போ நானும் விட்டுருப்பேன் அதுக்காலே. ரூல்ஸ் தானே. ஹெல்மெட் வாங்கலாம். எங்கே கொண்டு விடணும்? அந்த வாங்கிங்கண்ணா அங்கோட எடுக்கலை, ப்ளாக் ஆகுது. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்க்கிங் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரம் இருக்குமாடா. 200 மீட்டர் தூரம். இதுதான் என்ன மாதிரிடா? மங்கம்மாரி கோவில். நம்மளோட எங்கேயாச்சும் ஹெல்மெட்டை கொடுக்கணும். இப்படி ஹெல்மெட்டை கொடுத்து விட காலங்கள் வந்து இடக்குங்க. இந்த நிற்கிற வாடிவோம். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பதிஞ்சிருக்கு. நான் தேர் கொண்டு போகிறத வச்சுக்காங்கண்ணே. ஆலய கட்டண நிதிக்காக 100 ரூபாயினை நல்கியுள்ளார். அன்னாருக்கும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் எல்லாம் வல்ல மங்கை மாரியம்மனின் திருவருள் கிடைக்க நாமும் அன்னையை பிரார்த்திக்கின்றோம். திருக்கோவிலைச் சேர்ந்த மோட்சமடைந்த தயாவரன் பாலசுந்தரம் கந்தக்குட்டி என்னும் அன்பரின் ஆத்ம சாந்தி வேண்டி ஆலய கட்டண நிதிக்காக 200 ரூபாயினை நல்கியுள்ளார்கள். அன்னாரின் ஆத்ம சாந்தி வேண்டி நாமும் அன்னையை பிரார்த்திக்கின்றோம். தமிழிலைச் சேர்ந்த சஞ்சீவ் எனும் அன்பரின் திருநாமத்தில் ஓர் அடியார் ஆலய கட்டணதிக்காக 100 ரூபாயினை நல்கியுள்ளார். அன்னாருக்கும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் எல்லாம் வல்ல மங்கை மாரியம்மனின் திருவருள் கிடைக்க நாமும் அன்னையை பிரார்த்திக்கின்றோம். தம்பிலிலைச் சேர்ந்த மோட்சமடைந்த ஆதேஷ் எனும் அன்பரின் ஆத்ம சாந்தி வேண்டி அவருடைய அம்மம்மா 100 ரூபாயினை ஆலய நன்கொடையாக நல்கியுள்ளார். அன்னாரின் ஆத்ம சாந்தி வேண்டி அன்னையவளை நாமும் பிரார்த்திக்கின்றோம். எவ்வளோ கேமராமேன் பார்த்தியா? எத்தனை பேர் இருக்காங்கட்டு?
யார் பண்ணி உங்களை அசிஸ்டண்டா? எனக்கு வீடியோ எடுக்க அவர் தெளிச்சவர் வேப்பலையால் ஆடா பைக்கில் போனேன் மங்கை மாநிலம் வரலாற்று
யாரா இல்லை அடிக்கிறது காவடி வருதா ₹200 நல்கியுள்ளார். அன்னாரின் ஆத்ம சாந்தி வேண்டி நாமும் அன்னையுடைய பிரார்த்திக்கின்றோம். சங்கர் டானுக்கு பாலை கட்டுறா வீட்டு ஜெர்மனியில் வசிக்கும் எங்கள் சங்கர் டான் அவருக்காக இந்த பாலைகளை நாங்கள் கட்டுகின்றோம். ஆயிரம் போய் கட்டி போட்டு வா. இல்லை கட்ட ஆள் அனுப்பிட்டேன். இப்போ சொல்லுவாங்க ஸ்பீக்கரில் காசை கொடுத்தாச்சு. எங்க அண்ணன் சங்கர் டான் அவர்களுக்காக நாங்க ₹1000 பாலை கட்டிக்கோம். அவர் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இருக்காரு. போன ஒழுங்கா பாருங்க. இங்கிருந்து அப்படி வளைச்சு ஒரு ரவுண்ட் ஒன்று அடி எல்லாத்தையும். ஏன் கை நடுங்குது? அப்படி சூம் அப்படி வளைச்சு அப்படியே இவர்த்தையும் லைட் போட்டிருந்தேன் நல்லா இருந்துக்கு. நான் எடுத்து அடுத்த முறை போட்டுத்தாரு செலவு சரியா? வாங்க உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு குச்சி முட்டாய் குருவி ரொட்டி முழுதும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கடையில் கிடைக்கல சரி வாங்க எல்லாம் வாங்கி தான் சரியா? என்னென்ன வேணும்? இன்றைக்கு ஒருத்தன் கடைக்கு வந்துப்பா. நீங்கள் அவன் பேர் என்ன? 650 சரியாண்ணே? சரி அப்படி பார்த்து வா. ஒவ்வொரு முறையும் நான் காலையில் வந்து கண்ணாடி தரேன். கண்ணாடி செட் ஆகுது இல்லை. இப்படி சைட்டில் எடுத்தாங்க மேனேஜர். சேல் 1 பீஸ் ₹200. என்னத்து பீஸ் ₹200 இது? தோடு தேவையில்ல. ஐ டோன்ட் லைக் தோடு. அந்த கண்ணாடி கிட்டே போயிட்டு கண்ணாடி பார்த்துக்கிட்டு வந்தானண்டா. இல்லை இல்லை கண்ணாடி இல்லை. அவனோட கண்ணாடி பார்த்துட்டேன். உங்களை நான் அப்படி செய்ய மாட்டேன். உங்களுக்காக நான் அந்த சாமான் வாங்க அனுப்பின ஆக்கள் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இந்த குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வரமாட்டாங்க. அந்த அம்மா பாலை பிடிச்சுட்றா. அவர்கிட்ட போகிறீங்களா? ஏனுங்க அம்மா பாலை பிடிச்சுட்றேன். நீங்கள் ஓடத்தில் படி நின்று எடுங்க பேருங்க. யாரு அது அண்ணன் ஒரு இதுல நின்றடா. 8 நாள் முடிஞ்சிக்கும். பால் ஊற்றி பாருங்க பாய்க்குள்ள 8 நாள் முடிஞ்சிருக்கும். சம்பவம் முடிஞ்சு உங்களை முடிக்கத்தான் பிளான் போட்டு தப்பிட்டீங்க. அதுல இருந்து பஸ்காரங்க முடிக்க முடிச்சு போயிருங்க. ஐயர் முள்ளு அதான் அது அந்த முள்ளுக்கே பொறுக்கலடா. நான் பட்ட இன்பம் இந்த வையகம். நான் பட்ட இன்பம் இந்த வையகம் பெற அந்த திருப்பதிக்குள்ள உடனே கீழே போடலை. நான் கையில் சிக்கன் போட்டு தாங்கல. இல்லை இல்லை இந்த இப்போதான் போடுறேன் கீழே. கமலக்கா போய் சொல்கிறான். நீங்களாம் இருக்கிற மாட்டாங்களே. நாடகம் உருப்படாது. நீங்களும் உருப்பட மாட்டீங்க.
ஓண்டா முள் நிறைய குத்துது. பாட்டாவை தூக்கிட்டு வந்து இதால் நடக்குது நம்ம. நம்ம கண்ணாடி 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 நீங்கள் வாங்க விடுறீங்களே என்ன இல்லாட்டி மட்டும் வாங்கி எடுத்துருவேன். பெனிஜன் தும்பு முட்டாஸ் எனக்கு வேணாம். அது கெமிக்கல் கூடாது, அது சாப்பிடக்கூடாதான். நான் சாப்பிடுவேன். இல்லை தேவையில்லை. இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் வந்துருக்காங்க பார்த்தீங்களா. இன்றைக்கு தங்கிட்டு தான் வாங்க எடுத்து அங்கால போக முன்னே இருக்குதான் நம்ம வரைக்கல. நீங்கள் பாயும் தலைவாணி நடத்துவாங்க எடுத்து படுத்துடலாங்க. கூட இதாக போய் தங்கிதுப்பா. எங்கடா இருக்கு? இங்கே உங்கள் சொந்தக்காரக்கெல்லாம் இருக்காங்கண்ணே. உடுப்பு கட்டையெல்லாம் வச்சுக்காங்க. வாங்க மாலை கட்டையில் போவோம் வாங்க. உனக்கு ஒரு சாமான் ஒன்று வாங்கி தரணும். இங்கே எனக்கு வாங்கிதாடா. இன்றைக்காச்சும் ஒன்று வாங்கிதா. வா மாலையை கவர் பண்ண. என்னென்ன மாலை இருக்குது சாமி சரணம். என்ன மாலையை கண்ட நீ ஓடுன இப்போ உங்களை ரொமேனியாவுக்கு ஏற்றிட்டு போகிற ஃப்ளைட் இந்த இருக்குது. ஜெர்மன் ரொமேனியாங்களா? இதில் ஏறி இருந்தேன் நான் வந்து விடுந்தா ஜெர்மனுக்கா 1500 ரூபா. இது 1000 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்கப்படும். இன்றைய ஒரு நாள் மட்டும். அப்படிதான் போட்டு ஏன் வீடியோ போடும்போது கடை முடிஞ்சிடும். நாளைக்கு வந்துடாதீங்க பிறகு திறந்துருப்பாங்க. கடைக்கு மேரியில் தம்பி அடிய பாரு. தம்பி ப்ரொமோஷன் பண்ணுறான். அவனை பிடி அடி தம்பி அடி. தம்பி ப்ரொமோஷனை பார்த்தியா? அடியா பார்த்தியா? 1000 ரூபா பேக் 1500 கொடுக்காங்க. 1500 கொடுக்காங்க. சிரிப்பு காட்டினாங்க. வாங்க போங்க. நம்மளை கண்டா மாட்டேன் காச்சாண்டு கரெக்டாக எப்படா கூப்பிட்றானு. இங்கே பார்க்கணும். படியா இந்த மக்கள் இங்கே இருக்காங்க. இங்கே பக்கம் இங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்து நாக்கள் வந்துருக்கு. இவங்கெல்லாம் வேணும் விடிய சாமத்தானா போவாங்க எல்லாரும். கடைசி போச்சு எத்தனை மணிக்கு? எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு அது விடிய சாமம் தான் கடைசி போச்சு. எல்லாம் அவங்ககிட்ட அங்கே போனாங்க. எனக்கு தெரியாது. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரியா. இப்போ நீங்கள் எப்படி இந்த கோயிலுக்கு வந்து அப்படி ட்ராவல் பண்ணீங்களோ என்னென்ன பண்ணுறீங்களோ அதில் மட்டும் தான் நாங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே அப்படி ஃபுல்லாக வளைச்சிடாம மைக்கில் போய் கொழு. இந்த செயின் நம்மளோட தங்க செயின். தங்க செயின் எத்தனை பவுன்? இது இப்போ 3 பவுண்டா. அந்த கிஃப்டை சங்கர் அனுப்பிட்டு வரேன் நாளைக்கு. போகல போட்டுட்டு நீயே கொண்டு சாப்பிட்டு விட்டுருக்கியா? இங்கே வாங்க. இந்த தோடு ஐட்டங்கள்லாம் இல்லை நாங்கள் கொண்டு சாப்பிட்டா உடனே வந்தவனங்க கண்டு கேட்பாங்களே. காட்டில் முள்ள இருக்கு. உனக்கு பக்தி இல்லை. நான் போடுறேன். இந்த கேமராக்கு முன்னுக்கு பார்த்தியா போட்டுட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் ரெக்கார்டிங் இருக்கு. கேமராக்கு முன்னுக்கே ஓடுவேன். அப்படி மக்கள் நடந்து போகிற இதில் நீ போடலாமா வேணும்? தப்பு இல்லையா? ஏன் ப்ரோ அப்படி நான் பண்ணுறீங்க? நான் எப்படி தூரத்தில் கொண்டு போட்டேன் அப்படி போட்டிருக்கணும். நீ சாமி படம் நான் இருக்கட்டும். இங்கே இப்படி ஓரத்தில் போடணும். அப்படி என்னது கல்ல சரி முள்ள. ஓ நீங்கள் கல்ல போட்டேன். நான் பார்த்தேன். நான் போட்டேன் கல்ல. என்ன 500 அதெல்லாம் நம்ம போடலாம் ப்ரோ. அதெல்லாம் நம்ம 500 கொண்டு அதை போடலாம். அது லேடிஸ் அவன் எங்களை கூப்பிடல. மரவண்டு எடுத்து நான் ஜம்பர் எடுப்பேன். அவன் லேடிஸ் மட்டும் தான் கூப்பிட்டாரான் ப்ரோ. பார்த்தியாரா நம்மளை கூப்பிடல. அவர் இன்னும் மனுஷன்டா. அவர் தெரிஞ்சுக்கு வாங்க மாட்டேன். வாங்கம்மா வாங்க. பேக்கெல்லாம் மலிவு. கடையை சுற்றி வருது. ஒரு நாள் பிடிக்கும் போல இது. சாணம் கோயிலுக்கு வந்துச்சா? கடையில் சாமான் வாங்க வந்துச்சுங்களா? 2க்கு முந்தி
வாங்க 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 எதிர்த்து 400 பாரு என்ன 400 வாங்க 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 எந்த பொருள் எடுத்தாலும் 400 எந்த பொருள் எடுத்தாலும் 400 அப்படி போயிட்டு அப்படியே இருக்கும்பா எந்த பொருள் எடுத்தாலும் 400 எந்த பொருள் எடுத்தாலும் 400 வாங்க 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 எது எது அப்படி திருப்பி வாங்க 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 எந்த பொருள் எடுத்தாலும் 400 சரி வச்சுக்கோ பரவாயில்ல தேவைப்படும் வாங்க 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 ரம்புட்டான் 100 ரூபா இப்போ நம்ம சாப்பிட்டே கூடிய சம்பளம் சாப்பிட்றா திருப்பி தண்ணி பத்தில் வாங்கி காட்டு உள்ள போகிறதுல மேரிக்கும் அடைச்சி அதான் கட்டம் போகலாம் தெரியுது நேராக கொண்டு வாங்க ஓகே உங்களோட கையில் இது காம்பு காட்டணும் ப்ரோ நாங்கள் போயிட்டு அடுத்த ட்ரிப்பில் வரோம் சட்டை மட்டும் முடிச்சு விட்டு போவான் ப்ரோ நம்பி கொடுக்காதீங்க சொன்னா கேளுங்க சட்டை மட்டும் கையில் வருவான் இவன் இது அதுக்கு தான் கேமரா பிடிச்சி திருடுறான் அன்றைக்கு யாரும் முட்டாசுக்காராக கூப்பிட்டு நிற்பான்னு நிற்கான் ஏய் நம்மடா இது வந்துட்டா போத்தவனு வாங்க அது இல்லை அது வேண்டாம் தாமரை காய்கிறாது தாமரைக்காயா தாமரை காய்க்கும் கருவிலியம் காய்க்கும் வித்தியாசம் ரெண்டும் ஒரே கலரில் இருக்கா ப்ரோ கொஞ்சம் தெரிந்தானே கலரில் பச்சை கலருக்கு போய் பாரு அப்போ கொஞ்சம் நம்மள கண்ணில் பிரச்சனை ஆயிட்டா டே உன் ஆம் கட்ட அந்த இருக்குடா ஜிம்முக்கு நான் தெரிஞ்சு வா பாப்போம் இப்போ திரும்பி ஜிம் அடிப்போம் பா நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் பாடா இது சைனாலத்தில் இருக்கு நீ வாங்காத கொரோனா வரும் தெரியும் நீ இது இல்லைன்னு இப்போ சொல்லுவான்ட்டு இங்கே மக்கள் இந்த அடி 100 ரூபாயினை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த மோட்சமடைந்த நம்மட செல்ஃபி ஸ்டிக் இருக்கான்னு பாப்போம்பா 100 ரூபாயினை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். அதனால ஆத்மா சாந்தியை அம்பிகை நாங்கள் எடுக்கின்றோம். அடைச்சி மாட்டேன் நம்மட செல்ஃபி ஸ்டிக் இல்லை ஒருத்த வா கோலாவிலைச் சேர்ந்த அப்படி சொல்லுவாங்க தெரியும் இங்கே இருந்த படி எல்லாத்தையும் கவர் பண்ண 100 ரூபாயினை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். தாம்பரகுளத்தைச் சேர்ந்த அபிநயா என்ற பெயரில் ஆலய திருப்பணிக்காக 100 ரூபாயினை நன்கொடையாக நாங்கள் இருக்கின்றார்கள். அன்னாருக்கு அன்னையின் திருகளுக்கு இடையே நாங்கள் கொண்டிருக்கின்றோம். வேலுப்பிள்ளை கந்தசாமி குமார் என்ற பெயரில் ஆலய திருப்பணிக்காக 300 ரூபாயினை நன்கொடையாக நாங்கள் இருக்கின்றார்கள். அன்னார் ஆத்மா சாந்தியை நாங்கள் அப்படியே நாங்கள் கொண்டிருக்கின்றோம். தமிழில் சேர்ந்து ஐக்கியம் குடும்பத்தினர் ஆலயம் அது சரி இருட்டுக்குள்ளே வச்சு படைச்சிக்கானு அவன் லைட் பிடிக்கணும் மேலே சரி வாங்க பார்ப்போம் அடுத்த ரவுண்ட் எங்கே அடிக்கணும் சரி ரவுண்ட் அடிச்சு வந்தோம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டாமா முடிஞ்சாப்பே மொத்தம் கோவிலே ரவுண்ட் அடிச்சு வெங்காலத்துக்கு ரவுண்ட் அடிக்கணும் கேட்டா பாருங்க எதை நோக்கு நம்ம பயணம் கன்னிபத்திரம் நோக்கியா ப்ரோ என்ன இங்க இருந்து நம்ம முடிச்சுட்டு பாண்டூர் போறா எவ்வளோ ஜெனி ஸ்டார்ட் எவ்வளோ தாண்டா இருக்கணும்
நம்மளுக்கு கட்டம் கிடைக்கும் அங்கே எடுக்கும் நம்மளுக்கு அது எடுக்க இல்லை அதுதானே எல்லாம் தூரத்தில் வந்த பாட்டி போல என்னடா இல்லை பக்கத்தில் ஆக்கள் தானே படங்களை வச்சுட்டு இருக்காங்க. இது கள்ளி தானே எங்கடா தண்ணி போத்த கடை இருக்கு அந்த இங்கே இருக்குமா? இருக்கணும் கல்லு கல்லும் மல்லும் காலுக்கு மெத்தை சாமியே. எங்க நம்ம இந்த கடையை நோக்கியா அண்ணன் கடைக்கு அண்ணன் பெப்சி ஒன்று எடுத்தாங்க 1 लीटर बड़ा वाला हम लोग का बड़ा वाला चाहिए 1 लीटर का 1 लीटर है ना ஒரு தண்ணி போத்தலுக்காக ஒரு சோடாவுக்காக இந்த கோயிலை வளைச்சி தெரிஞ்சுருக்கான். ஒரு கூல் தண்ணி வாங்கணும் எங்கேயாச்சும் ஒரு கூல் பிடிச்சி எவ்வளோ நேரத்துக்கு கூல் தண்ணி இல்லைடா தண்ணி போட்டு வாங்க நாங்கள் வாங்கிட்டு டே இதெல்லாம் ஐஸ்கிரீம்டா ஐஸ்கிரீம் இவனு இந்த இவனு இந்த எப்படி தெரியுமா அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் காண்றதே இல்லை போல வீட்டு வழியை பார்க்குற ரோட்டு வழியை பார்க்குறல சரி அதில் அவனோட வயசு சுத்திரிட்டு விடு. இப்போ இல்லையே இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அங்கே தான் போய் தண்ணி போத்தல வாங்கிடுவோம் வா நான் சொன்னல கூல் தண்ணி போத்தல் கிடக்குடா வாங்கடான்ற இடத்து தண்ணி போத்தல் என்ன கிடக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி போட்டோம். இதில் ஒன்றுமே கிடைக்கல ஒரு கஜானா கொண்டா அப்படியே இதுக்கு இங்கால பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க 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 தவறு இதுக்கு எங்கால பார்த்தீங்களா தண்ணி பாது சொன்ன மாதிரி தண்ணி பாது வாங்கிக்கலாம். கச்சான ஓட்டம் உண்டா வேண்டா கண்கள் அழைப்பா இதில் வீடியோ முக்கியம் இல்லை கச்சா தான் முக்கியம். நீ உறவு கச்சான முடிச்சு விட்டோண்டா கோர்ஸ் முடிஞ்சல உறவு ப்ரோ இப்போ கூலாக தண்ணி ஒன்று குடிக்கணும் ப்ரோ அப்புறம் ப்ரோ சுட சுட புரிஞ்சிக்கலாம் வருவோம். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுறா ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி போத்தின் விலையை கேட்டிங்கன்னா தலை சுற்றிடுவீங்க. அதாவது அந்த என்ன மாரடைப்பு மற்றும் வேறு நோய்கள் இருந்தால் கொஞ்சம் இதை கவலை பார்த்துக்கலுங்க. இந்த தண்ணியின் விலையை பார்த்தீங்கன்னா வெளியே 60 ரூபா தாண்டா 70 ரூபா போட்டு 60 ரூபா கொடுக்காங்கடா. இங்கே 100 ரூபா. இது வந்து இப்போ அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 35-40 வரி டெக்ஸ் போட்டிருக்கிறதால இப்பயே கொடுத்துட்டாங்க. இன்னும் அமலுக்கு வரல. அதுக்கு முதலே 100 ரூபா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி போக போக என்னென்ன செய்ய போகிறானுங்களோ வரி வந்தால் 150 ரூபாய் அப்படிலாம் நினைக்காதீங்க. வரி வரல அது கடையில் விற்கானுங்க கோயிலில் இங்கே 100 ரூபாய்க்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். வேறு வீடியோ சந்திப்போம். பாய். அது மட்டும் இல்லை, வேறு ஊரில் வீடியோ அந்த கொய்யாப்பழம் போட்டுறது நான் பார்த்துட்டேன். கொய்யாப்பழத்தை போட்டு பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.